வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு என்னென்னவெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படியாக நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததால நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும், அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் வசிக்கிறதான மிருக ஜீவன்கள் யாவும் காக்கும்படியாக கர்த்தர் நோவாவை கொண்டு ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். தனக்கென்று ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அதை நிறைவேற்றும்படியாக நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு, நோவாவை தேவன் அழைத்து தனக்காக தெரிந்து கொண்டு தன்னை ஆசீர்வதித்தார். பாருங்க, அதே ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாம். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. நோவாவுக்கு 600வது வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. பாருங்க, நோவாவுக்கு 600வது வயதாகும் போது மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் திறக்கப்பட்டது. கர்த்தர் வாக்குரைத்தார், இந்த தேசத்தை நான் அழிக்கப் போகிறேன், மழையினால் தண்ணீரினால் அழிக்கப் போகிறேன் என்று சொல்லி நோவாவை ஆயத்தப்படுத்தினார். நோவா அந்த மிருக ஜீவன்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளோடு கர்த்தர் தந்த தரிசனத்தின் பிரகாரமாக ஒரு பேழையை உருவாக்கி அதற்கு ஆகாரத்தை எல்லாம் நோவா ஆயத்தப்படுத்தினான். இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படுவார். இன்றைக்கு மெய்யாகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நோவாவை கொண்டு பேழையை உருவாக்கி அங்க இருக்கிறதான மிருக ஜீவன்கள் யாவையும் அந்த பேழைக்குள்ளாக கூட்டி சேர்த்தார். அடுத்து வாசிக்கலாம். அதே ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவனுக்கு 601 வயசாகும் வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியிலே பூமியின் மேல் இருந்த ஜலம் வற்றி போயிற்று. நோவா பேழையின் மேல் தட்டை எடுத்து பார்த்தான். பூமியின் மேல் ஜலம் இல்லாதிருந்தது. அதன் பிறகு நோவாவும் நோவாவினுடைய குடும்பமும் பேழைக்குள்ளாக இருந்த மிருக ஜீவன்கள் யாவும் வெளியே வந்தன. கிட்டத்தட்ட 1 வருஷ காலங்கள் நோவாவும் நோவாவின் குடும்பமும், அது மட்டுமல்லாமல் மிருக ஜீவன்கள் யாவும் பேழைக்குள்ளாக இருந்தது. மழை பெய்ந்தது என்னமோ 40 நாள் தான். ஆனால் அந்த தண்ணீர் வற்றும்படியாக கிட்டத்தட்ட 1 வருட காலம் எடுத்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 1 வருட காலம் அந்த பேழைக்குள்ளாக இருந்த மிருக ஜீவன்கள் யாவும் கட்டுப்பாடோடு இருந்தது. 1 வருட காலம். நான் சிங்கம், நான் வேட்டையாடி தான் சாப்பிடுவேன் அப்படி என்று சொல்லி சிங்கம் அங்க மல்லு கட்டல. சிங்கம் தன்னுடைய கேரக்டரை மாத்தி அந்த பேழைக்குள்ளாக கர்த்தர் கொடுக்கிற ஆகாரத்தை, நோவாவின் மூலமாக கர்த்தர் கொடுத்த ஆகாரத்தை புசித்து தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொண்டு அந்த பேழைக்குள்ளாக வாழ்ந்தது. புலி, இப்படிப்பட்ட காட்டு மிருகங்கள் தன் இஷ்டம் போல வாழாதபடி தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொண்டு அந்த பேழைக்குள்ளாக வாழ்ந்து கொண்டு இருந்தது 1 வருட காலம். இன்றைக்கு நாம் சபைக்கு செல்கிறோம், ஊழியக்காரர்களாய் இருக்கிறோம், விசுவாசிகளாய் இருக்கிறோம். ஒரு நிமிஷம் நம்முடைய கேரக்டர் மாறுதா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோமோ அதே போல்தான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோமோ அதே போல்தான் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
திருவிருந்து எடுப்பதற்கு முன்பதாக நாம் எப்படி இருந்தோமோ அதே போல்தான் இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். தேவஜனமே, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை தான் கொடுக்கும். இன்றைக்கு நீங்க நல்ல மரத்தை போல இருக்கீங்களா, கெட்ட மரத்தை போல இருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளையே, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்தார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறவைகளின் பிரகாரமாக நாம் கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? இந்த மிருக ஜீவன்கள் தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொண்டு அடக்க ஒடுக்கமாய் இருந்தது. பேழைக்குள்ளாக நாமும் ஒரு நாள் கர்த்தருடைய பேழையாகிய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். சுதந்திரமாய் தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். அங்க பசியும் இல்லை, தாகமும் இல்லை, பஞ்சமும் இல்லை, வறுமை இல்லை, வியாதி இல்லை. அங்க வெயில் ஒண்ணும் உங்க சுட்டெரிக்காது. கர்த்தருடைய மகிமை நம்மை நிறைத்திருக்கும். அப்படிப்பட்ட மகிமையான ஆசீர்வாதத்திற்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நாமோ கேரக்டரை மாத்தாம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எப்படி இருந்தோமோ, அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி இருந்தோமோ அதே பழைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ சபை என்ற பேழைக்குள்ளாக நாம் இருக்கிறோம். கேரக்டரை மாத்திக்கிட்டு இருக்கிறோமா, அல்லது ஊழியக்காரருடைய கேரக்டரை நம்ம மாத்துறோமா? கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க. அவருடைய பேழைக்குள்ளாய் இருக்கிற நீங்க அவர் எதிர்பார்க்கிற ஜீவியங்கள் ஜீவிக்கும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறாரு, மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கென்று ஏற்ற கனியை கொடுக்கணும். நானும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நானும் ரட்சிக்கப்பட்டாச்சு, நானும் ஆலயத்திற்கு போகிறேன், நானும் தசம காணிக்கைகளை கொடுக்கிறேன், நானும் உபவாச கூட்டத்திற்கு போகிறேன். இவைகளை பார்க்கிலும் பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படுகிறதே உத்தமம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது, நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்தார். அதே போல கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளையிடுகிறதான எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படியாய் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பிழைத்திருக்கிற இனி நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தான் பிழைத்து வாழ வேண்டும். உங்களுக்காக நீங்க பிழைக்கிறதை விட ஆண்டவராக இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருவார் என்ற அந்த நிச்சயத்தோடு நாம் வாழ வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 17வது வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதாவது கிறிஸ்துவின் பேழைக்குள்ளாக இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அவன் வெளியே இருக்கிற கேரக்டர் கிடையாது. அவன் வெளியே இருக்கிற கேரக்டர் கிடையாது. பேழைக்கு வெளியே இருக்கிற கேரக்டர் வேண்டாம். பேழைக்கு உள்ளே இருக்கிற கேரக்டர் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இன்றைக்கு எல்லாம் புதிதாக கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, அல்லது பழைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நாம கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் எல்லாம் புதிதாக மாறும். கிறிஸ்துவுக்கு வெளியே இருந்தால் பழைய கேரக்டராக தான் இருப்போம். இன்றைக்கு நாம் வெளியே இருக்கிறோமா, அல்லது கிறிஸ்துவின் பேழைக்குள்ளாக இருக்கிறோமா? அந்த சிங்கம் தன்னுடைய வேட்டையாடுகிற குணாதிசயத்தை மறந்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாக பேழைக்குள்ளாக பிரவேசித்து தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொண்டு அமைதியாக அந்த பேழைக்குள்ளாக 1 வருட காலம் அமைதியாக இருந்ததா. அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு தேவன் எத்தனை ஆண்டுகள் ஆயுசு நாட்களை கொடுத்திருக்கிறாரோ, கர்த்தருடைய பேழைக்குள்ளாக வாழ்கிற நாம், இந்த பேழைக்குள்ளாக வாழ்கிற இந்த ஜீவனானது கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நாள் ஒன்று வரும், பேழையை சுதந்திரமாக திறக்கிற நாள் வரும். அப்பொழுது வெளியே வரும்போது சுதந்திரம் இருக்கும். அங்கே கட்டி போடக்கூடிய நிலைமை இல்லை. அங்கே சுதந்திரம் என்பது இருக்கும். விடுதலையோடு இருக்கலாம். ராஜாதி ராஜாவோடு, சேனைகளின் கர்த்தரோடு பரலோக ராஜ்யத்துல யுகா யுகமாய் சந்தோஷமாய் அவரோடு கூட வாழலாம். இக்காலத்தின் பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல.
ஒப்பானவைகள் அல்ல. நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது மெய்யாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்ட யாவையும் செய்து முடித்தார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிற ஜீவியத்தில் நாம் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் செய்து முடித்து உங்களை மேன்மையாக வைப்பார். நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நன்மைகள் சுதந்திரிக்கட்டும். பேழைக்குள்ளாக வாழ்கிற அனுபவம் வரட்டும் ராஜா. சுதந்திரமாய் கர்த்தாவை பரிசுத்தமாய் தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கொண்டு கர்த்தாவை நீர் எதிர்பார்க்கிற கேரக்டரோடு வாழும்படியாய், நீர் எதிர்பார்க்கிற ஜீவியத்தில் அவர்கள் ஜீவிக்கும்படியாய் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுக்கு விரும்ப எழும்புகிற எல்லா அந்தகார கிரிகள், பிசாசின் வல்லமைகள் யாவையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Praise the Lord.